ஆன்மீக ஐதீகங்கள். பாவை நோன்பு. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. இதிலிருந்து மாதங்களில் மார்கழி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறியலாம். நல்ல குளிர் நிறைந்த மார்கழி மாதத்தில் விடியல் காலையில் விழித்தெழுந்து வாசல் தெளித்து வண்ண வண்ண கோலமிட்டு சில்லென்ற நீரில் குளித்து கொட்டும் பனியையும் பொருட்படுத்தாமல் திருக்கோயிலுக்கு சென்று திருப்பாவை பாடி பெருமாளை தரிசிப்பது வழக்கம். இதோடு பெண்கள் பாவை நோன்பு நோற்பதும் வழக்கம். குறிப்பாக இந்த பாவை நோன்பை கன்னிப் பெண்கள்தான் கடைபிடிப்பார்கள். அதாவது திருமணமாகாத கன்னிப் பெண்கள் தங்களுக்கு ஏற்றார் போலவும் தங்கள் மனதிற்கு பிடித்தார் போலவும் உற்ற துணை அமைய வேண்டும் என்று கண்ணனிடம் வேண்டி கடைபிடிப்பதே இந்த பாவை நோன்பாகும். பன்னிரண்டு மாதங்களில் குறிப்பாக குளிர்வாட்டும் மார்கழி மாதத்தில் ஏன் பாவை நோன்பு கடைபிடிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாம். அதில் 6 மாதங்கள் அவர்களுக்கு இரவு பொழுதாகவும் அடுத்த 6 மாதங்கள் பகல் பொழுதாகவும் அமைந்திட இந்த பகல் மற்றும் இரவு பொழுதுகளுக்குள் அதிகாலை வேளையான பிரம்ம முகூர்த்தமே இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் 30 நாளும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்களை பெண்கள் அதிகாலையில் பாடியபடி பரந்தாமனை வழிபட்டு பாவை நோன்பு மேற்கொண்டு வந்தனர். யார் இந்த ஆண்டாள்? இவள் யாரை ஆண்டாள்? அதாவது 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். அவள் கண்ணன் மீது தான் கொண்ட பக்தியை காதலாகவும் பொழிந்தாள். பக்தி பெருக்கால் தன்னை ஆயர்பாடியில் பிறந்த ஒரு பெண்ணாக பாவித்து தான் மிகவும் விரும்பி நேசித்த பரம்பொருளான கண்ணனை தன்னுடைய கணவனாக அடைய வேண்டி பாவை நோன்பு மேற்கொண்டு ஆண்டாள் கண்ணனை நினைத்து உருகி உருகி பாடிய பாடல்களே இந்த திருப்பாவை பாடல்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமானுக்கு மாலை தொடுக்க எண்ணி தன்னுடைய இல்லத்தில் வளர்த்து வந்த வாசனை மலர்களுடன் கூடிய தோட்டத்தில் பெரியாழ்வார் பூப்பறிக்க சென்ற போது துளசி செடியின் கீழே கிடைத்த ஒரு அழகிய குழந்தைதான் ஆண்டாள். பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு கோதை என பெயரிட்டு வளர்க்கிறார். குழந்தை பருவத்தில் தந்தையிடம் கண்ணனின் கதைகளையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த கோதையோ கண்ணன் மீது எல்லையற்ற அன்பும் காதலும் கொண்டு அவனையே தனது கணவனாகவும் மனதில் ஏற்கிறாள். தினம்தோறும் பெரியாழ்வார் பெருமாளுக்கு தொடுக்கும் மாலைகளை யாருக்கும் தெரியாமல் கோதை தானே சூடிக்கொண்டு இந்த மாலை கண்ணனுக்கு பொருத்தமாக இருக்குமா, அழகாக இருக்குமா, இதை தானும் சூடி கண்ணன் அருகே நின்றால் இருவருக்கும் பொருத்தம் எப்படி இருக்கும் என்று ரசித்து பார்த்த பின்னரே ஒவ்வொரு நாளும் மாலையை இறைவனுக்கு கொடுத்தனுப்பும் பழக்கத்தையும் கொண்டிருக்கிறாள். எதிர்பாராத விதமாக ஒருமுறை அதனை நேரில் கண்ட பெரியாழ்வார் சற்று திகைத்து நின்றார். கடவுளுக்கு சூடும் மாலையை தான் இப்படி சூடலாமா என்று மகளை கோபித்துக் கொண்டு மறுநாள் கோதை சூடாத மாலையை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு செல்கிறார். ஆனால் கடவுளோ கோதை சூடாமல் கொடுத்த வெறும் மாலையை மறுத்து அந்த பெண் சூடிய மாலைதான் எனக்கு ஏற்றது, அதை எடுத்து வாருங்கள் என்று பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி கட்டளையிட அன்று முதல் சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆகிறாள் கோதை. ஆம், அவள்தான் இந்த கோதையாண்டாள். அந்த திருவரங்கனையே தன்னுடைய பக்தியால் ஆண்டாள். அவள் அருளிச் சென்ற திருப்பாவை 30 வாழும் வாழ்க்கையின் உட்பொருளையும் நெறிமுறைகளையும் உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் உள்ளார்ந்த அறிவியலையும் தாங்கி இருக்கிறது. அதாவது மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் திருப்பாவை பாடி பரந்தாமனை வழிபட அறிவியல் காரணமும் சொல்லப்படுகிறது. ஆம், காற்று மண்டலத்தின் மேற்பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ட்ரெட்டோஸ்பியர் என்ற ஓசோன் வழியில் O2 என்ற ஆக்சிஜனை காட்டிலும் ஆற்றல் மிகுந்த O3 என்ற ஓசோன் அதிகளவு காணப்படுகிறதாம். இந்த ஓசோன் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை வராமல் வடிகட்டி ஒளியை மட்டும் பூமிக்கு அனுப்புவதோடு காற்று மண்டலத்தில் நிறைந்திருக்கும் ஓசோன் சூரியனுக்கு கீழ் உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கிறதாம்.
அதனால்தான் அதிகாலை வேளையில் வேக நடை பயிலும் போதும் நுரையீரலுக்கு புத்துணர்ச்சியும் சரும நோய்களில் இருந்து பாதுகாப்பும் அளிக்கிறது என்பது கூடுதல் சிறப்பாக கூறப்படுகிறது. சூரிய ஒளி நேரடியாக படும்போது நமது கண்ணுக்கு தெரியாத புறஊதா கதிர்கள் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தீமை விளைவிக்கும் என்பதும், மனிதனுக்கு சரும நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதும், அவற்றை ஓசோன் மண்டலம் தடுத்து காக்கிறது என்பதும் விஞ்ஞானம் கண்ட உண்மை. மார்கழியில், அதாவது ஜனவரி மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் பூமிக்கு மிக அருகே வருகிறது என்றும், அந்த காலகட்டத்தில்தான் அதிகளவு ஓசோன் உற்பத்தியாகிறது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறதாம். ஓசோனின் மிகச்சிறந்த நன்மைகளை நாம் பெறுவதற்காகவே மார்கழியில் விடியல் காலை எழும் பழக்கமும் பின்பற்றப்படுகிறது. மேலும் குளிர்காலத்தில் நமக்கு இயற்கையாகவே தூக்கமும் சோர்வும் சற்று அதிகமாக இருக்கும் என்பதால்தான் அதனை தடுக்கும் பொருட்டு மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை எழுந்து நீராடி நோன்பு நோற்று பரந்தாமனை பாடி தொழும் வழக்கம் ஏற்படுத்தப்பட்டதாம். ஆக உடலிலும் உள்ளத்திலும் சுறுசுறுப்பை அளிக்க நமது முன்னோர்கள் ஏற்படுத்தியதான் மார்கழி பாவை நோன்பு என்று கூறப்படுகிறது. நேயர்களே, எந்த ஒரு புதிய செயலையும் முழு மனதுடன் தொடர்ச்சியாக 21 நாட்கள் செய்யும் போது அது முழுமையாக பழகிவிடுகிறது என்பதையே பாவை நோன்பும் உறுதி செய்கிறது. உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ள இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பிருந்து அந்த பரந்தாமனை பக்தியுடன் பாடி மகிழ்வோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். பாவை நோன்பு.